போங்க, போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. அப்பதா அப்பச்சி, அந்த பையன் எம்பிட்டு நேரம் இங்க இருக்கணும்னு நினைக்கிறானோ இருந்துட்டு போட்டோம். அது அவன் குடிக்கிறதுக்கோ சாப்பிடறதுக்கோ ஏதாவது கேட்டா செஞ்சு கொடுங்க. போங்கய்யா. அப்புச்சி, நீங்க போங்க. ஜெயராமா, நீ போப்பா. போய் உங்க வேலையை பாருங்க. சித்ரா, கீழே கொட்டி கிடக்கிறதெல்லாம் வாரி குப்பையில போடு. ரொம்ப நேரம் வைக்காது, அந்த கரை அங்கேயே தங்கிடும். அப்புறம் ஆசிட்டை ஊற்றி தான் அழிக்கணும். சிம்பாலிக் டயலாக்கு என்னமாச்சு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா இந்த இடத்துக்கு பொருந்தல. டேய், அப்பச்சி, உங்களை நான் ஏற்கனவே போக சொன்னேன். ஓட ஜெயராமா. சீதாலட்சுமி, உனக்கு தனியா சொல்லணுமா? சிங்கத்துக்கு வயசாகி போச்சு, அது சும்மா தானே படுத்து கிடக்குன்னு அது மேல எலி ஏறி விளையாடுமா. சிங்கமும் அமைதியா இருக்குமா. ஒரு நேரம் மாதிரி மற்ற நேரமும் சிங்கம் அமைதியா இருக்கும்னு சொல்ல முடியாது. தம்பி, இந்த உட்கார். காஃபி வந்துருச்சா? சூப்பர். இனிமே அடிக்கடி வீட்டுக்கு வாப்பா. நீ அம்மாச்சின்னு கூப்பிடுறப்பெல்லாம் அவங்க மனசு தடுமாறுறது தெரியுது. இனிமே அப்படியே அவங்கள கூப்பிடு. உன் அம்மா மூலமா பிரிஞ்ச குடும்பம் உன் மூலமாவது ஒண்ணு சேரட்டும். நாங்க காஃபி எப்படிங்க? மாமா, ஹாய். என்ன மாமா, எங்க வீட்ல இருந்து வர? சும்மாதான் உங்க வீட அப்படியே சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். என்ன மாமா, நீ இங்கதான் வந்திருக்கேன்னு ஒரு போன் பண்ணிருந்தா போதும், நான் வந்து சுத்தி காட்டியிருப்பேன்ல. அட ஆமால, எனக்கு அந்த ஞாபகம் இல்லாம போச்சே. தெரிஞ்சிருந்தா உனக்கு கால் பண்ணி வர சொல்லி எல்லாருமா சேர்ந்து உனக்கு மண்டபப்பிடி கொடுக்கறத என் கண்ணால பார்த்து ரசிச்சிருப்பேன். மண்டக்கப்படியா? அப்படின்னா? நீ வெளியூர்ல படிச்ச பிள்ளைல, அதான் உனக்கு அந்த மண்டபப்பிடியை பத்தி தெரிய வாய்ப்பு இல்ல. அது ஒரு ஸ்பெஷலான பூஜைமா. இந்த கற்பூரம் எல்லாம் காட்டி அப்படி ரெண்டா தேங்காய உடைச்சு அப்படியே தீப ஆராதனை எல்லாம் காட்டுவாங்க. ஓஹோ, அப்படியா? இதெல்லாம் என் வீட்ல எனக்கு எப்படி நடக்கும்? ஐ மீன், எப்ப விரட்டி அடிப்பாங்க? அது உனக்கும் உன் குடும்பத்துக்கான விஷயம், நான் எப்படி சொல்ல முடியும்? சரி, அதுல போட்டு விடு மாமா, அத நான் பாத்துக்கிறேன். உன் தாய் மாமா வைஃப் சூப்பரா காஃபி போடுவாங்க. குடுத்தாங்களா? குடிச்சியா? காஃபி தானே? சூப்பர், அட்டாசமா இருந்துச்சு. அப்படியே உட்கார்ந்து 2 டிஃபனையும் போடலாம் தான் பார்த்தேன், அதுக்குள்ள கடமலைச்சிருச்சு. அச்சச்சோ. சரி மாமா, அப்போ நான் பார்சல் பண்ணி கடைக்கு எடுத்துட்டு வரட்டுமா? இம்புட்டு அலப்பறைய கொடுத்துட்டு வந்திருக்கோம், இவ அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்காளே. ஒருவேளை கிளவி மனசு மாறிடுச்சா? இவ்வளவு கிளவியும் மனசு மாறினா தான் உலகமே அழிஞ்சிருமே. வேற என்னவா இருக்கும்?
ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கார்த்தி மாமா. என்ன? டிஃபன் பார்சல் பண்ணி தரட்டுமான்னு கேட்டேன். எங்க அத்தை அளவுக்கு சூப்பரா சமைக்கலனா கூட எங்க அம்மா சுமாரா சமைப்பாங்க, நம்பி சாப்பிடலாம். பரவாயில்லையே, வீட்டுக்குள்ள போனா வெயிட்டா உனக்கு ஒரு ஆட்டம் பாம் வெடிக்கும் தெரிஞ்சுமே தைரியமா இருக்கல. அதுவும் உன் வீட்டு கேட்டு முன்னாடி நின்னுட்டு என்கிட்டே சிரிச்சு பேசுறேன்னா நீ பெரிய தைரியசாலி தான். ஆனா நீ இன்னும் குழந்தையாவே இருக்க மாமா. என் வீட்ல என்ன யார் என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிற? மிஞ்சி மிஞ்சி போனா சத்தம் போடுவாங்க. என் அண்ணா அடிக்கிறதுக்கு கை ஓங்கும், ஆனா அடிக்காது. ஏன்னா நான் இந்த வீட்டோட செல்ல பிள்ளையாச்சே. சந்தோஷம் சந்தோஷம். நீ அப்படியே உள்ள போ, இந்த செல்ல பிள்ளைய அப்படியே மடியில வச்சு லொலலான்னு கொஞ்சுவாங்க. நீ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறத பார்த்தா வீட்ல எக்கச்சக்கமான வேலைய இழுத்து விட்டுருக்க போல. இப்பதான் நீ படிச்ச பிள்ளை மாதிரி கரெக்டா யோசிக்கிற. சும்மா 4-5 பிட்டை தான் போட்டிருக்கேன். உங்க அண்ணனுக்கு கிளவியும் ஆளுக்கு ஒரு பக்கமா நின்னு உன்னை ஃபுட்பால் விளையாடுற அளவுக்கு லைட்டான பிட்டை தான் போட்டிருக்கேன். கிழவி இல்ல பாட்டி. சோ நான் என் வீட்ல அடி வாங்கினா உனக்கு சந்தோஷம். கண்டிப்பா. நீ அடி வாங்குறதா எனக்கு தீபாவளி பொங்கல் மாதிரி சிறப்பான பண்டிகையாச்சே. ஏன் மாமா இப்படி இருக்க? நம்ம மாமா பொண்ணாச்சே, பாவம் இந்த சின்ன வயசுல குடும்பத்தை சேர்க்கணும்னு அவ தனியா கஷ்டப்படுறாளே, அவ கூட மாட இருந்த ஹெல்ப் பண்ணணும்னு உனக்கு கொஞ்சமாச்சும் தோணுதா? ஐயோ ஐயோ, குடும்பத்தை நீ சேர்த்து வைக்க போற. ஆமா, சந்தோஷம் சந்தோஷம். இந்த மாதிரி கதையெல்லாம் ஜெயலட்சுமின்னு அந்த அப்பாவி பொம்பளை இருக்குல்ல அது நம்பும். ஆனா நான் நம்ப மாட்டேன். உன்னை அடிச்சு மண்டை உடைச்சு எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்து விடுறாங்கன்னு சொல்லு. ஆப்பிளும் ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு வந்து பாக்குறேன். கண்டிப்பா சொல்றேன். நீ கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் வந்து எனக்காக எங்க வீட்டுல இவ்ளோ பெரிய சாகசம் எல்லாம் பண்ணிருக்க. உன்கிட்ட சொல்லாமலா? கண்டிப்பா கால் பண்றேன். என்ன? பாய் சொல்லிட்டு போ. அட்லீஸ்ட் ஒரு ஆல் தி பெஸ்ட். நான் ஆடி வாங்க போறதுக்கு அத ஆஸ்பத்திரியில வந்து சொல்றேன். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. டாடா. பாத்து போ மாமா. ஹலோ. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்றேன்ல ஒண்ணும் இல்லன்னு. வெய், நான் அப்புறம் பேசுறேன். போச்சு. இந்த வீட்டுல இந்த மொத்த மானமும் சத்த நேரத்துல காணாம போச்சு. கட்சி ஆபீஸ்ல இருந்து போன் அடிச்சு கேக்குறானுங்க. என்னையா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில உங்க அத்தை பையனுக்கு உங்க தங்கச்சியை கொடுக்க போறீங்களான்னு கேக்குறான் ஒருத்தன். அப்பதா இதெல்லாம் நான் என்ன பதில் சொல்லட்டும்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, என்ன சொல்லட்டும்? டேய் தர்மா, அவங்க கிட்ட பட்டுன்னு நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்க வேண்டியதானே? அந்த பையன் என்ன பொண்ணு கேட்டா வந்தா? உறவு தேடி தானே வந்து பேசிட்டு போறான். உறவா? நம்ம குடும்பத்துக்கு அவங்களுக்கு என்ன உறவு இருக்கு? மொத்த குடும்பம் வேண்டாம் அத்துக்கிட்டு தானே போனா. இப்ப என்ன புதுசா உறவு முளைக்குது? நாம அந்த பையல பேசி என்ன ஆயிட போதும் மாமா? ஜோதியை தான் கண்டிச்சு வைக்கணும். ஜோதி ஏன் அவன் வீட்டுக்கு போகுது? அன்னைக்கு இதெல்லாம் தப்புன்னு நான் கண்டிச்சதுக்கு என்னையவே பட்டுன்னு மூஞ்சில அறையிற மாதிரி பேசிருச்சு. அன்னைக்கு நீ பேசினதுதான் தப்பு. சின்ன பிள்ளை கிட்ட பக்குவமா பேசுறத விட்டுட்டு நீ பாட்டுக்கு பட்டு பட்டுன்னு வார்த்தை விட்டா அப்ப அவளுக்கும் கோபம் வராதா? கோபம் வருமா? கோபம் வந்தா நம்ம கிட்டே 4 வார்த்தை பேசுறதோட நிப்பாட்டிக்கணும். அதை விட்டு எதை செய்யாதன்னு சொல்றோமோ அதே செஞ்சா திமிரு. அம்மா, நம்ம வீட்டுல என்னதான் நடக்குது? நீங்க திரும்பி வந்ததுல இருந்து ஜோதிய ஒத்த வார்த்தை கண்டிக்கிறது இல்ல.
அவளும் எங்க போறா வரான்னு சொல்றதே இல்லை. நீ கண்டிக்கலாமையா? அவ ஓ மகதானே, நீ அவளை கண்டிக்கலாமே. கண்டிக்கலாமா? ஆனா புள்ள ஏன் இப்படி பண்றா, என்ன காரணம்னு தெரியாம எதையாவது பேசிட்டா தப்பாயிடுமா? மாமா, இப்படி நீங்க அவளை குழந்தை மாதிரி பாக்குறதும் அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வைக்கிறதும் தான் தப்பாகுது. இனி அதெல்லாம் தப்பாகாது. வரட்டும், இனி வரட்டும் அவ. ஐயோ, இவனும் இவன் பொண்டாட்டியும் இன்னைக்கு தேர இழுத்து தெருவுல நிப்பாட்டாம விட மாட்டாங்க போல இருக்கே. அண்ணி, என்னாச்சு? முகம் கொஞ்சம் டெரரா இருக்கு. எனி ப்ராப்ளம்? என்னடா இது? இப்படி வா. பாட்டி, பாட்டி, ஏன் பாட்டி இப்படி இருக்கீங்க? யார் மேலேயாவது கோமா? இல்ல உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? பாட்டி சொல்லல, என்ன ஆச்சு? ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற. இந்த வீட்டுல நித்தம் ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. வெட்டு குத்தமா இருக்கு. நாங்களா சாவணும்னு நினைக்கிறேன். நீ அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி பார்க்காத. இன்னைக்கு அந்த பைய கார்த்தி இங்க வந்து உட்கார்ந்து அம்புட்டு பேரையும் முறை வச்சு கூப்பிட்டான். அது மட்டும் இல்ல, அம்புட்டு பேரையும் வேலை வாங்கவும் செஞ்சான். வரது பிடிக்கலனா நீங்க வரது பிடிக்கலப்பா, இனிமே இங்க வராதுன்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் நீ நிப்பாட்ட வேண்டியதானே? என்னங்க ஏன் இப்போ நீ பேசாம இரு. வீட்டுல நிம்மதியா இருக்கணும்னு தான் பொம்பளை பிள்ளைய உங்க கையில ஒப்படைச்சிட்டு நாங்க நிம்மதியா வெளியில போறோம். இவளை கண்டிச்சு வீட்டுல வைக்காம இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கா, நீனும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஜோதி, இவ்வளவு பிரச்சனைக்கு நீதான் காரணம். அப்பா, இப்போ என்ன பிரச்சனையாயி போச்சுன்னு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? கார்த்தி மாமா உங்க தங்கச்சி பையன் தானே? மாமாவா? ஏய், அவனுக்கு மாமாவா? வேணா என்ன கை நீட்டி அடிக்க வச்சிடாத. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி அந்த பால்கோவாக்காரன் வீட்டுக்கு நீ போய் பாரு, அதுக்கு அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. டேய், நாம இல்லன்னு தப்பிச்சு பேசினாலும் உறவு இல்லன்னு போயிடாதுடா. சீதா, செத்து போன உறவு செத்து போனதுதான். அது திரும்பவும் எந்திரிச்சு வராது. வரவும் கூடாது. அப்பா, இது பிடிவாதம். அதுவும் வரட்டு பிடிவாதம். ஒருத்தர் நம்ம மேல அன்பை மட்டுமே வச்சுட்டு நிக்கிறப்போ அவங்கள துரத்தி அடிக்கிறதும் தூக்கி எறியறதும் டீசன்சி இல்லப்பா. அப்பா, நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். எத்தனை லிட்ரேச்சர்ஸ், எத்தனை பிலாசபிஸ், இதெல்லாம் பத்தாதுன்னு மனுஷங்களை கூட படிச்சிருக்கோம். பட் இதெல்லாம் எதுக்கு? நம்ம மேல அன்பு வைக்கிறவங்கள தண்டிக்கவா? நம்மளை தேடி வரவங்கள நம்ம ஏன் தண்டிக்க போறோம்? துரத்த போறோம்? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன்.
அவங்கள நம்ம மேல அன்பு வைங்கன்னு கேட்டோமா? இந்த குடும்பத்தோட அன்பே போதும், தகட்ட தகட்ட இருக்கு. இதுக்கு மேல யார் அன்பும் பாசமும் நமக்கு தேவையில்லைன்னு தான் தூக்கி வீச சொல்றோம். புரியுதா? இங்க பாரு ஜோதி, சின்ன புள்ளையா லட்சணமா சொல்ற பேச்ச கேட்டு இரு. தேவையில்லாம 7:30 இழுத்து விடாது. அண்ணா நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம். ஜோதி, நம்ம குடும்பத்து ஆளுங்களை எதிர்த்து பேசி அந்த குடும்பத்தோட பேசி பழகி என்ன பண்ண போற? என்ன உங்க அத்தை மாதிரி நீயும் வீட்டை விட்டு போக எண்ணம் வந்துருச்சா என்ன? ஏய், என்ன ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுறிய? சித்ரா, என் பேத்தி உனக்கு இளக்காரமா போயிட்டாளா? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற? என் பேத்தி அவ இஷ்டப்படி எங்க வேணாலும் போவா வருவா. இந்த வீட்ல யாரும் அவளை ஒத்த வார்த்தை கூட கேட்க கூடாது. எனக்கு என் பேத்தி மேல நம்பிக்கை இருக்கு, அது போதும். இப்ப என்னாச்சு? அந்த பையன் வந்தா, ஒரு வாய் காப்பி குடிச்சான், போயிட்டான். அதுல என்ன உங்க மொத்த சாம்ராஜ்யமும் சரிஞ்சு விழுந்து போச்சா? அந்த பயல ஒரு பொருட்டா ஒரு ஆளா நினைக்காம அவங்கிட்ட சண்டை போடாம விடுங்க. அவன் வந்து போறத அவனே நிறுத்திக்குவான். அதை விட்டுட்டு போங்க, போய் அவங்க சோழிய பாருங்க. உட்காருத்தா, உட்காரு. என்னத்தா, நம்ம கையில அம்புட்டு அம்ப வச்சிருக்கோம். இந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் அதை தூக்கி எறியறாங்களேன்னு யோசிக்கிறியாளா? நம்ம அத்தைக்காரியோட அன்பு நடு வீட்டுல நாதியத்து போய் கிடக்கே. இந்த ரெண்டு குடும்பத்தையும் எப்படி ஒண்ணு சேர்க்கறதுன்னு பாக்குறியாளா? நினைச்சா விழுங்கவும் நினைச்சா துப்பவும் எச்சில் இல்லாத கௌரவம் உசுருக்குள்ளறையே பின்னி கிடக்கிற துடிப்பு அது. நம்பிக்கை இருக்குதா? உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. உங்க சத்தியத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்கெல்லாம் போங்க. நான் தடுக்க மாட்டேன்தா, நான் தடுக்கவே மாட்டேன். என்ன